டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ஆனுவல் பிளானர் நேற்று வெளிவந்திருக்கு. ஒரு சில பசங்க ஃபோன் பண்ணி, சார் ஆனுவல் பிளானர் வந்திருக்கு, சூப்பர் சார் அப்படின்னு பேசுனாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அந்த ஆனுவல் பிளானர் போட்டித் தேர்வர்களுக்கு, டிஎன்யூஎஸ்ஆர்பி போட்டித் தேர்வர்களுக்கு, கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு தலையில் இடி இறங்குச்சுன்னா எந்த மாதிரியான ஒரு சோகம் ஏற்படுத்துமோ அந்த மாதிரி ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு. அதாவது ஒரு ஆனுவல் பிளானர் 2026ஆம் ஆண்டு வெளியிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் நிலை காவலர், நவம்பரில் இது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே மாணவர்கள் என்ன பண்ணிட்டான்? போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கிற மாணவன் எல்லாருமே, பெரும்பாலும் போலீஸ் எஸ்ஐக்கு படிக்கிற மாணவர்கள் மிடில் கிளாஸ் இல்லைனா லோயர் மிடில் கிளாஸ் இல்லைனா பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் தான். அவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய பயிற்சி மையங்களை கட்டி அல்லது செல்ஃபாகவே லைப்ரரி அங்கே இங்கேன்னு உட்காந்து கடந்த ஒரு அவன் வேலைக்கு போனால் தான் அவனுடைய குடும்பத்தை ரன் பண்ண முடியும். எல்லாருமே வயதுக்கு வந்த பசங்க, ஒரு 18 வயசு 20 வயசுக்கு மேலே பசங்க இருந்தாவே பெற்றோர்கள் ஏன் வேலைக்கு போகாமல் இருக்க அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்கக்கூடிய குடும்ப பின்னணியை கொண்ட மாணவர்கள் தான் இந்த பசங்க. அப்போ இவர்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆனுவல் பிளானர் வந்துருச்சு, டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு கொடுத்துருக்காங்க, இந்த முறை நம்ம படித்தா கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவனுடைய முதல் அடியை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது, ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள், ஏற்கனவே போன முறை ஓவராலில் விட்ட மாணவர்கள், இந்த மாதிரி எவ்வளோ பசங்க இந்த முறை இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு லட்சக்கணக்கான மாணவர்கள், மிக குறைந்தபட்சம் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போட்டித் தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆனுவல் பிளானர் கேன்சல் பண்ணிட்டு புது ஆனுவல் பிளானரை நேற்று 9 ஜூலை 2026 ஒரு புது ஆனுவல் பிளானர் கொடுக்குறாங்க. அதுவும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அடுத்த வருடம் 2027ஆம் வருடம் ஜூனில் தான் 2ஆம் நிலை காவலர் அறிவிப்பு வரும், ஆகஸ்டில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அறிவிப்பு வரும் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் இன்னைக்கு மனநிலை? இன்னைக்கு காலையில் அந்த மனம் உடைந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த வருத்தம் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இது நல்லாவே புரியும். நானும் என்கிட்ட காலையிலிருந்தே ஏகப்பட்ட மாணவர்கள், நிறைய மாணவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த தவறு எல்லாமே இந்த ஆனுவல் பிளானர் ரத்து பண்ணுறதா இருக்கட்டும், 2025 தேர்வாணைய நடவடிக்கைகள் இன்று வரை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருப்பதாக இருக்கட்டும், இது எல்லாமே மாணவர்கள் சைடில் ஒரு சைடும் தவறுகள் கிடையாது. டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு செய்த ஒரு சில தவறுகள் தான் இதற்கு இந்த நிலைக்கெல்லாம் காரணம். ஆக இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. பயிற்சி மையத்தின் ஆசிரியர் அப்படின்ற முறையில் மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக தான் என்னால் பேச முடியுமே தவிர இந்த மாதிரியான குறைகளை தொடர்ந்து பேச முடியாது. இருந்தும் இதை சொல்லியிருக்கு. இதற்கு ஏதாவது உங்களுக்கு தீர்வு வேணும்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் கிட்ட போய் உங்களுடைய மனுக்களை கொடுங்க. அதன் மூலம் ஏதாவது தீர்வுகள் ஏற்படுதா, எம்எல்ஏ எம்பி அமைச்சர்களை சந்தித்து உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்க. ஏதாவது தீர்வுகள் கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். ரைட், சிறப்பு.